எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இங்கே. மெயினாக பிரதீப், அஸ்வத் மேம்மே எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும் மேம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை வணக்கம். சாரி, அவ்வளோவா ஃப்ளோவில் வராது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரதீப் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நாங்களும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் முதல்ல முன்னாடியே இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி டைம்ஸ்லேயே வந்து பார்த்துருக்கேன் நிறையா. அப்புறம் கோமொழி ஆகட்டும், அதுக்கு அடுத்த ஃபில்ம் ஆகட்டும், எல்லாமே பார்த்துருக்கோம். பட் நான் அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஷ்னலாக பேசணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்த ஒரு டைம் வந்து என் லைஃபோட ரொம்ப ஒரு லோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு டைமில் தான் வந்து நான் முதல்ல அவருக்கு வந்து கால் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவர் வந்து உடனே எனக்கு வந்து ஒரு மீட்டிங் கொடுத்து என் ஸ்கிரிப்டை கேட்டு அந்த நேரத்தில் நடந்தது தான் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு ஃபிலிம். அதுக்கு I'm grateful to you for this lifetime, Pradeep. சில ஹீரோஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆக்டர்ஸ் அப்படின்னும் போது எப்படின்னா அவங்க நல்லா நடிப்பாங்க, அவங்கள நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம அவங்கள ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். பட் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்றாங்க அப்படின்றது நம்ம பெருசா மைண்ட்ல எடுத்துக்க மாட்டோம். பட் அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருவோம். அவங்க நடிக்கிற விதம், அவங்களோட மேனரிசம்ஸ், அவங்களோட இமேஜ், அவங்க போடுற காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ண வைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்கள ஜஸ்ட் சும்மா அவங்கள ஃபாலோ பண்ணாம அவங்களோட ஃபேனா நம்ம மாறுவோம், அவங்களோட ரசிகரா நம்ம மாறுவோம். அந்த மாதிரி நிறைய ரசிகர்கள் சேரும்போது ஒருத்தவங்க ஒரு ஸ்டாரா வந்து மாறுவாங்க. And I sincerely feel that Pradeep is a star material where he will have a lot of fans and lot of fan following for his image, the way he acts, the way he converts a character. அவர் அந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்றாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும். அது இந்த வரப்போற எல்லா ஃபிலிம்ஸுமே அதோட இதாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட். அண்ட் அஸ்வத் சொல்லணும்னா நான் என் ஸ்கிரிப்ட் டைமில் கூட நான் நிறைய அஸ்வத்தோடு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் வெரி குட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் ஒரு ஈகோவோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ஹி இஸ் வெரி ஈஸி டு டாக் டு. நான் சாங்ஸ் எழுதும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அவரோட அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் நார்மலாக ஒர்க் இல்லாத ஒரு டைம்லேயுமே வந்து வி யூஸ் டு ஹேங் அவுட் அந்த மாதிரி ஒரு நிறையா இது. இப்போ இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் யூரோப் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழித்துணைய சாங்கில் வர எல்லா மாண்டேஜ் இடத்துக்குமே கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஐ ஹோப் ஹி ஸ்டிக்ஸ் டு த ப்ராமிஸ். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் இந்த மூவியில் இருக்கிறவங்கள காயடு அண்ட் அனுபமா, தட்ஸ் அ வெரி நைஸ் காஸ்ட். அண்ட் லியானோட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம், திமிரு காட்டாதுன்னு சொல்லி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஐ ஹாவ் வெரி ஃபாண்ட் மெமரிஸ் அந்த சாங். அப்போது நான் ஒரு வேர்ட் சொன்னால் ஒரு கடைசி வரைக்கும் அந்த வேர்டை வந்து வைக்கவே இல்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த பாட்டில் என்னோட வேர்ட்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அலோவ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். காலங்கள் மாற அதுவும் என்ன எப்படி போதோ அதே மாதிரி தான் நம்மளும் போகணும். அது வந்து ஒரு வளர்ச்சி தான். இன்னைக்கு ஃபிலிம்ன்றது இன்னைக்கு எப்படி டிஜிட்டலாக மாறிச்சோ அதே மாதிரி அவங்க தாட்ஸு கூட வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சில சீன்ஸ் எல்லாம். இப்போது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க புஷ்பா 2 வந்து என்னையாத இப்போ பழைய கண்டென்ட்டுப்பா அப்படின்னாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். கண்டென்ட்டு பழசாக இருந்தாலும் சீன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. அதனுடைய வெற்றிக்கு வந்து அந்த மாதிரி கண்டென்ட் என்னதான் இருந்தாலும் அம்மா தான், அப்பா தான், அந்த மாதிரி தான் இருக்கும். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது சீரியலில் எப்படி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த படத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம புதுசாக வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் கூட சில சீன்ஸ் இருக்குது நான் பார்த்தது. அந்த கிளைமேக்ஸ் கிட்டெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்த மாதிரி இருந்தாலும் அந்த சீன் புதுசாக இருக்கும், கண்டென்ட் புதுசாக இருந்தாலும். ஸோ தட் வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அதுதான் இன்னைக்கு டெல்லிங் எப்படி இருக்கோ அதுதான் படம். அது மாதிரி அது கூட நம்ம போக வேண்டியதுதான்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ February 21 நாங்கள் அந்த பிளாக் பஸ்டர் பார்க்க. எல்லாருக்கும் வணக்கம். This is my first event. I'm very nervous, but I'll try my best. Thank you press and media. உங்களோட டைமும் ப்ரெசன்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னைக்கு ரெடி ஆகும்போது I was thinking about my journey. அந்த சின்ன பொண்ணு coming from a middle class family, watching Sridevi ma'am dance, perform, admire பண்ணு, அந்த பொண்ணு இது ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததில் எனக்கு பெரிய blessing. So thank you so much Kalpathy Saguram sir, Suresh sir, Ganesh sir, Archana ma'am and Aishwarya ma'am for giving me this opportunity. I'm very grateful. Coming to Ashwath, on first day settle kunjam misunderstanding irukku because I thought he's very rude, but work agumbodhu I got to know that he's very sweet and he'll always wish for the best and always see the good in everyone, and that's the best part about Ashwath. So thank you so much for being the coolest director. As a director yenna romba value panninga, belonged, I felt very belonged on set. So thank you so much. Pallavi ora character kuduthadukku romba nandri. Thank you so much for giving me Dragon. Coming to the star of the evening, Pradeep. I thought he's very introverted. Set, he wasn't talking at all on set. But poga poga work panna panna, எனக்கு புரிஞ்சது he is super talented, very friendly, so professional, and he's a director, he's a writer, he also sings well, he's also an actor and a producer. So I'm very inspired by him, and he inspires me to be better every day. So thank you so much for being an amazing co-star, and in the whole process I found a great friend in you. So thank you so much. Niket sir, thank you so much for giving the beautiful frames for Dragon. Engalukku rumba alaga kaamichinga. Thank you so much. Coming back to Ravi sir, Gautam Menon sir, Michigan sir, I got to work as an actor with you, which was so much fun, and you all are dream directors to work with. So in future unga direction nadandukku I wish to be a part of your direction sometime, and you all create magic in your films. So thank you so much, and inspiring us as an actors to move towards it. Thank you so much. Leon James, thank you so much for giving up such an amazing music to our I couldn't see, where is Leon? I'm looking at Vijay. Thank you so much for giving amazing music, amazing song. Thank you so much for giving me Valithune. I'll always cherish for that song. And Kadisya, நம்ம தமிழ் மக்கள், உனக்கு தமிழ் சினிமா பற்றி முன்னாடி தெரியாது. What I understood today or now while working in the film is தமிழ் மக்கள் ரொம்ப அன்பை காட்டுறீங்க, and thank you so much for the love. I want to keep that love towards me, and I would like to give that love back through my films. Romba romba nandri. Screens la paapom. Thank you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்களோட 26th ஃபிலிம் ஏஜிஎஸோட, அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து எவ்ரி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்றது. அட் த சேம் டைம் வந்து
ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் ஃபிலிமாக இருக்கணுன்றது ஒரு ட்ரீம். அண்ட் அந்த மேரேஜில் பிட்வீன் சம்திங் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் அண்ட் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுக்கறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு மேரேஜ் அது வந்து எங்களுக்கு இந்த படத்தில் டிராகன் வழியாக அமைஞ்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். பர்சனலி எனக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ். இதை பார்த்த உடனே அண்ட் ஆல்வேஸ் ஐ வாட்ச் இட் இன் பிரதீப்ஸ் எடிட் ஸ்டுடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாமல் வெறும் பிரதீப் மட்டும் தான் தெரியும். ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஐ வாட்ச் த மூவி. பார்த்துட்டு ஐ கால்ட் Ashwath first and I told him, Ashwath, padam, I really loved it. Then I called Pradeep and I said, it's just too good and romba happy ah irukku. I'm waiting for everyone to watch this movie. So adukku mela I don't want to say anything more. Oru padam pandrathu vandu easy kedaiyadu. Adu pinadi vandu nariya per irukanga. It's a team effort. So first of all I would like to take this opportunity to thank everyone who has made this film possible. அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆக்டர்ஸ், இந்த படத்தில் வந்து நிறைய டைரக்டர்ஸை வந்து ஆக்டர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ அஸ்வத், ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேனேஜ் இவ்வளோ டைரக்டர்ஸ் டு ஸ்டார்ட் வித் K.S. ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் மேனன் சார், மிஷ்கின் சார், 3 பேருமே வந்து ஒரு ரோலுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மிஷ்கின் சார். ஐ திங்க் படம் பார்த்த அப்புறமா எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு லவ் தட் கேரக்டர் குவைட் அ பிட். அதுக்கப்புறம் வந்து கைடு, வெல்கம் டு தமிழ் சினிமா. AGS எங்களுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங் வித் ஏமி ஜாக்சன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் ஒரு க்ளோரியஸ் கரியர் ahead of you. You're hardworking, mature, sincere, and உங்களுக்கு வந்து it's going to be a long journey in Tamil and in cinema in general. Then Anupama, she's not here, but brilliant performer. And I think again one of a very memorable character வந்து ஃபிலிமில் இருக்க போகுது. அப்புறம் ஹர்ஷத் and சித்து, I mean what a performance, ரெண்டு பேருமே. And I just enjoyed the performance on screen. Brilliant-ஆக பண்ணியிருந்தாங்க. And most importantly வந்து I just wanted to go through all the backbones of the technical team. First வந்து Niket. Thank you Niket, what a wonderful, beautifully shot film. I have heard about all the multiple personalities that you had on set, but I only know the sweet version of you. So thank you so much, because for a producer to sort of make it cost effective but at the same time make it look so gorgeous on screen is a true talent. So it was just brilliant. Next is Pradeep. Enna editing, like seriously, not only the trailer but even the film. ஏன்னா இந்த படம் வந்து is difficult to edit. You have to let the slow moments sink in and to speed up. And Pradeep has done action, so adume vandu semaya you captured it. So I think it was really brilliant. Then Leon, what an album, Leon. I can't say, I don't want to say songs, but what an album. And ungalke tired irukku nenikrena, every time you send me one song I'll be like super, this is my favorite. And then finally I said Endi Vittu Pona is my favorite nu nirthiten. Then he sends me the song sung by Yuvan and I'm like, no, this is my favorite. But I mean, I don't mind. Oru pakkam ellame amazing songs, and I think it's also a musical that we have done nenikiren. With the movie and the music just goes hand in hand. It was really good. Apro stunt vandu Dilip Master, thank you for being a part of the film and doing a small action bit for us. And Vicky romba nalla pannirundinga. Then ஆர்ட் டைரக்டர் செல்வா சார், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் அப்பப்போ ஏதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் எது சொன்னாலுமே வந்து அதை ஏற்று ஒரு செம்ம படம் எங்களுக்கு கொடுத்தீங்க. அப்புறம் லிரிக்ஸ் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று வச்சுக்கேன் விக்கி, தேங்க்யூ ஸோ மச். 2 பாட்டு எழுதிருக்கீங்க அண்ட் ரெண்டுமே வந்து அண்ட் ஐ அக்ரி வித் யூ. அந்த ரைஸ் ஆஃப் டிராகன் வந்து லிட்டரலி பிரதீப்போட கெரியர் தான் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங்ஸ். And Kosesha, thank you. ரெண்டுமே அதுவும் யுவன் பாடின பாட்டு, the lyrics just I think is going to make everybody cry. So thank you so much for that song. Choreographers Brinda Master, Sandy Master and VD and Venki for the lyric video. And எல்லாருக்குமே வந்து கோட்டோட அந்த அனிமேஷன் டைட்டில் பார்த்து அசந்திருப்பீங்க. அம்பானி தான், அவர் தான் பண்ணார். அந்த அதே தான் அவங்களே தான் இங்கேயும்
அந்த டைட்டில் பண்ணுறாரு. And finally, coming to Ashwath. Ashwath, it was such a wonderful journey. You have also become one of my favorite directors to work with. You are super sweet. Attention to detail வந்து ரொம்ப brilliant-ஆ இருந்துச்சு. And ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் ஒரு டைரக்டர்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ, you made that happen and it came on screen. So thank you so much. And last but not the least, Pradeep. What a journey, Pradeep. You know, after Love Today, in fact, I don't think many people even know, but Love Today வந்து எனக்குமே என் லைஃப்ல ஒரு லோ மொமெண்ட்ல நடந்த ஒரு படம். ஏன்னா உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி தான் ஒரு டைரக்டர் கிட்ட கதையெல்லாம் கேட்டுட்டு அப்பா கிட்ட வந்து நான் நரேஷனுக்கு டைம் ஸ்லாட் வாங்கிட்டேன். ஆனால் அவரை வந்து ஃபோன் பண்ணி இல்லை ஒரு பெரிய ஸ்டார் எங்களை கூப்பிடுறாரு, அதனால என்னால் பண்ண முடியாதுன்னு 1 hour பிஃபோர் நரேஷன் கேன்சல் பண்ணிட்டாரு. ஸோ ஐ வாஸ் ஸ்டக் அண்ட் ஐ நீடட் லைக் some excuse. So I told Appa, இல்லை எனக்கு ஒரு 2 days டைம் கூட மூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் தான் Aishu told me about Love Today. And then you came, and then when you said நான் தான் ஹீரோ, I was like, yes, நீங்க தான் ஹீரோ, because you know I was so happy. And you are simple, humble, hardworking, and you only have one way to go, and that is up. So I wish you the very, very best, and you will always have AGS or support wherever you go. And do well and make all of us proud, because your journey is our journey and we'll always stand by you. And also a big thank you to our entire team. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் ஒரு பெரிய பேக் போன் இந்த ஃபிலிம்க்கு. அண்ட் இந்த எல்லாரையும் அவர் தான் வந்து செட்டில் ஹேண்டில் பண்ணாரு. இந்த படத்தில் வந்து அவர் இன்ட்ரடியூஸும் ஆறாரு. அது வந்து படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு. அதுக்கப்புறம் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மாலி சார், அப்புறம் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், அண்ட் தென் எங்களோட ஓடிடி பார்ட்னர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் மியூசிக் பார்ட்னர் திங்க் மியூசிக். வேற யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி. வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னோட வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ், அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார். ஏஜிஎஸோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆயிடுச்சு. ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதுதான் ஏன்னு தெரியும். எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான். அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கிரவுண்டடாக, ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் எ மேன் ஆஃப் வேர்ட்ஸ். சொல்கிறத செய்வார், சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார். இது எங்களோட 2வது அசோசியேஷன். இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி. அடுத்தது என் கூட நடித்தவங்க, அவங்க ஃபஸ்ட்டு விஜய், சித்து அண்ட் ஹர்ஷத். ஆமாம், ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன், இப்போ சூப்பராக இருக்கு, பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு. இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமா சூப்பரா இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நான் அவர் கூட
நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஹீரோயின்ஸ். லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க. போய் ஃபர்ஸ்ட் கோமாளி டைரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னுவாங்க. சூப்பர், எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ண. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் தான் ஹீரோ. டேட் என்ன சொன்னீங்க? மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க. ஓகே ஓகே. இன்னொரு வெரைட்டி இருக்கும், இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படம் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இது புதுசா இருக்கே பார்ப்பேன். ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவா நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுபமா தான் ஹீரோயின் வந்து டைரக்டர் சொல்றாரு. ஒன் ஆஃப் த ஹீரோயின் கையோட கோச்சுக்காரிங்க ஃபர்ஸ்ட் வர அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுபமாவே நம்ம ஹீரோயின்னு. ஸோ காலையில அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் செட்ல முதல் நாள் அனுபமா வரான்னு சொன்னாங்க. ஆளுவா புழலிந்தீரத்துன்னு பாடிட்டு வைப்ல இருந்தேன். ஆரோரும் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபமா வராங்க. பார்த்தா செம்ம கியூட்டு, சூப்பரா நடிச்சாங்க. நான் வந்து அவள் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடிச்சதுக்கு. அதுக்கடுத்து கயாடு. கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா. ஆனால் இப்போ கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா பக்கத்தில் போற, கயாடு பக்கத்தில் போவாதா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அகைன் தேங்க்யூ கயாடு என் கூட நடிச்சதுக்கு. அடுத்து மிஷ்கின் சார். இல்லை மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார். டெய்லியும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும். எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார். என்னோட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கையை பார்த்தாரு, கையில எதுவுமே இல்லை, கொஞ்சம் மேலே பார்த்தாரு, வாட்ச் இருந்துச்சு, கைட்டி கொடுத்துட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். ஆக்சுவலா அவர் பேசுறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, சார் நீங்க இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் நீங்க தான். எனக்கு இந்த படத்துக்கு நீங்க தான் பெஸ்ட் கிஃப்ட். எனக்கு நீங்க கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட் சார். படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அடுத்து ஜிவிஎம் சார். அவரை எப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காரு. கிளாஸ் மாசு. நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பாரு. அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் சார். கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அவரு ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிச்சாரு. அந்த பயம் வந்து மரியாதையா மாறிச்சு. ஆனா இப்போ அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமா இருக்கும், எமோஷனலா ஃபீல் ஆவேன்.
ஏன்னா அவர் கண்ணை பார்க்கும் போது எனக்கு அவர் தெரியும், அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ KS ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ். இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. டிராகன் என்ன சொல்றான், அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துக்கினே இருக்கும், நம்ம சைனை போட்டு அனுப்பிச்சிக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமா உங்களுக்குலாம் தெரிய வரும். ஆனா பிரதீப் என்ன சொல்றான், அரியர் மாசு இல்லை, படிச்சாதான் மாசு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில், ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியும். பிரதீப் 12th 98% வாங்கி, காலேஜில் 80% வாங்கி, ஐடியில் பிளேஸ் ஆகி 1.5 வருஷம் வேலை செஞ்சு, கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து, நிறைய புக்ஸ் படித்து, நிறைய டுட்டோரியல்ஸ் படித்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ படிப்பு, லேர்னிங், கற்றுக்கிறது அதுதான் முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பற்றி. நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னென்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க, பின்னாடி போய் மறைப்பாங்க. ஆனால் முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லேயும் நமக்காக சிரிக்கிறவங்க, நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது. லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் என்ன நம்மளை அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார், எதுக்கு, அதெல்லாம் அதுக்குள்ளே போவேன்னா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமா வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்துல அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ. சர்ப்ரைஸ், உண்மையிலே சர்ப்ரைஸ், ஸ்டேஜ்லாம் இல்லைங்க. வாசுகி மேம் என்னோட ப்ரொஃபஸர். நான் ஐடிபி ரோல் நம்பர் 64. எப்பவுமே எனக்கு ஒரே ஒரு சவுண்டு தான் கேட்கும், ரோல் நம்பர் 64 கெட் அவுட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதி நாள் என் பேரே தெரியாது. ரோல் நம்பர் 64 தான் அந்த லாஸ்ட் முடிகிற வரைக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம், ரொம்ப நம்மளை படுத்துறாங்களே அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போக 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 4th இயர் அந்த இடத்துல எல்லாம் போக போக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட். அண்ட் இப்போ நான் ரொம்ப சில பேரோட தான் டச்சில் இருக்கேன். காலேஜில் வாசுகி மேம், ராதா மேம், நான் அவங்களோட தான் இது பண்ணேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஹலோ மேம், இப்போ நிறைய விஷயங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஆக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டைரக்டர் பிரதீப் அவர்களை தெரியும், டிராகன் பிரதீப்பை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட் பிரதீப் அவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லணுன்றது ஆசை. வணக்கம் அனைவருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட்.
கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி என்னோட 2 பசங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக கண்டிப்பாக இங்கே வந்தே தீரணும் அப்படின்னு வந்தேன். எஸ், அஷு பற்றி சொல்லும்போது அஷு வந்து ஒரு கேங் லீடர். ஆமாம், எப்போதும் ஒரு மாதம் ஒரு கூட்டத்தோடய சுற்றிட்டு இருப்பான். அப்போ வந்து அஷு கொஞ்சம் படியண்டா அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், இல்லை +1 +2 மட்டும் தான் எங்கள் அம்மா அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் ஜாலியாக இருக்க சொன்னாங்க, இப்போ என்ன நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறீங்க, எனக்கு கம்ப்ளீட்டாக மைண்ட் செட்டே டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ வெரி டெக்கி கை. ஆக்சுவலி ஹி சேஸ் கிளாஸ் ஆரம்பிச்சோடனே 64 கெட் அவுட்லாம் சொன்னது கிடையாது. ஐ யூஸ் டு கால் பை ரோல் நம்பர், எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும்னு ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்லுவேன். அதில் நிறைய நாள் பிரதீப்போட நம்பர் வந்துடும். தட் இஸ் ஹவ் 64 இஸ். அண்ட் தென் அது காலேஜ் டேஸில், அப்புறம் காலேஜ் டேஸில் வந்து எஸ், போத் ஆஃப் தெம் தே ஆர் சேசிங் டுவர்ட்ஸ் தேர் ட்ரீம்ஸ். அஷுவும் வந்து ஜாலியாக வெளியில் இருந்தாலும் அவன் வந்து அப்பையிலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருப்பான். அவன் கிளாஸ்மேட்ஸை வச்சு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அஸ்வத் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான். அதே மாதிரி பிரதீப் வந்து அமைதியாக சைலண்ட்டாக நிறைய குறும்புகள் பண்ணுவான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைல யாருக்கும் தெரியாமல் எப்படி கிரிப்ட் பண்ணி ஒழிச்சு வைக்கிறது, அதில் ரகசியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் தென் as I said, he follows his dream. நாளைய இயக்குனர்னு எங்கள் SSN காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அதுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட். அண்ட் தென் பிரதீப் அவனுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கூட அது ரிலேட்டடாக தான் பண்ணியிருந்தான். எப்படி மூவி ரன் ஆனா இந்த as of now this is a era, and then இப்போ மூவி ரன் ஆனா அது கேப்ஷன்ஸ் எல்லாம் சப்டைட்டில்ஸ் தன்னால வருது. அதை வந்து அந்த டைம்ல 2015ல அவன் எடுத்தது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், டான்ஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஸ்பீச்சை கேப்சர் பண்ணி அதை ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங் இஷ்யூ. அது பின்னாடி ரன் பண்ணால், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணால், அந்த ப்ராஜெக்ட் பேனலில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ். பை த டைம் வி யூஸ் டு பிகம் வெரி க்ளோஸ். ஏன்னா அவனோட டெடிகேஷன், மெட்டிகுலஸ் ஒர்க், அது எவ்வளோ நுணுக்கமாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஒவ்வொரு ரிவ்யூலையும் என்ன சொல்கிறோமோ அது நெக்ஸ்ட் டைம் அவன் கண்டிப்பாக அதை ஹி வில் கேரி அவுட். அந்த மாதிரி அந்த 64 ஹேஸ் க்ரோன் அப். அண்ட் தென் நெக்ஸ்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட்டுக்கு வரும்போது, காலேஜுக்கு வரும்பொழுது SSNல ஒரு குரல் கேட்குது, மேம் நான் இங்கே இருக்க, யுவர் 64 இஸ் ஹியர் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த நம்பர் மேலே ஒரு அஃபினிட்டி. ப்ளஸ் அதே பிரதீப் அப்போ எப்படி பார்த்தனோ அதே பிரதீப் அவனோட வெற்றி விழாலாம் முடிஞ்சிட்டு வரும்போது கூட the same way he used to behave. அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நான் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டேன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஆல்வேஸ் இஸ் வெரி ஹம்பிள், ஆல்வேஸ் இஸ் வெரி ஹம்பிள். நம்ம நெக்ஸ்ட் டோர் பையன், நம்ம பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தூரம் வந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஹாப்பி ஃபார் யூ அஸ்வத் as well as பிரதீப். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். மேலும் சிறக்க செழிக்க உன் புகழ் ஓங்க. ஆல்வேஸ் I wish the success for you. Yeah, I'm here. And moreover, இன்னும் ஒன்று சொல்லிக்கணும். சம்யுக்தா கால்ட் மீ, ஐ ஹாவ் சம் டெட்லைன். ஆனால் வந்து இதே மாதிரி அவன் வெற்றி கழிப்பில் இருக்கும்பொழுது, தட் இஸ் லவ் டுடேக்கு அப்புறம் எல்லாரும் அவனை ஆல்மோஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஹி வாஸ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ஃபார் அ வைல். அண்ட் தென் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவன் ஃபோன் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை, ஹெச்ஆருக்கெல்லாம். They wanted to have in our college to celebrate for a function, conclave 23 I guess. ஸோ அதுக்கு அவங்க வந்து ஹெச்ஆர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் பிரதீப்பை ரீச் பண்ணி சொல்லுங்கள். உடனே பிரதீப் கால் பண்ணப்போ போகல, பிகாஸ் ஹி இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. அண்ட் தென் மெசேஜ் பண்ணோன்னே இம்மீடியட்டாக whenever it was possible he called up. அப்போ சொன்னேன், பிரதீப் நீ வர்ற, நீ வா அப்படின்னு. Only for that word he came all along the way. Thank you so much. உன்னுடைய அந்த ஹம்பிள்னஸ்க்கு இன்னும் நிறைய சிறப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஃபார் யூ. வேற எதுவும் ஸ்டாஃப் என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் கூப்பிடல, 2 பேரும் ஒரே காலேஜ், அங்கே நல்லது மட்டுமே சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அர்ச்சனா மேம் அண்ட் பிரதீப் எல்லாத்தையும் சம்மப் பண்ணிட்டாங்க.
எல்லோரும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணிட்டாங்க அண்ட் எவ்ரி திங். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே டைம் ஆகுது, பசிக்குது, எல்லாமே எனக்கு புரியுது. பட் இந்த படத்துக்கு இந்த மீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அமைச்சு கொடுத்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஆக்சுவலாக இவங்க வராங்க, அவங்க வராங்க, சீஃப் கெஸ்ட்டாக அப்படின்னு நிறையா பார்த்தேன், புதுசாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த மேடையோட சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட ஃபேமிலி, நீங்கள் எல்லாரும் தான். ஸோ நீங்கள் தான் இந்த படத்தோட சீஃப் கெஸ்ட், இந்த டேயோட சீஃப் கெஸ்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் வாஸ் த பிளான் ஆக்சுவலி. தட் இஸ் வாட் வி டிசைடட் டுகெதர் அஸ் அ டீம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய பொருள் செலவில் ஒரு டைரக்டர் கரெக்டான பட்ஜெட்டில் சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் படத்தை முடிச்சு கொடுத்தா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தை கமிட் பண்ணி அந்த அடுத்த படத்துக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து ஏஜிஎஸ் 26, 27 ரெண்டுத்தையுமே எனக்கு அமைச்சு கொடுத்த ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்பாதி அகரம் சார், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் இபி வெங்கட் மாணிக்கம் சார், இவங்க எல்லாருக்குமே நன்றி. எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஜென்யூனாகவே அர்ச்சனா மேம் கிட்ட ஒரு சிஸ்டராக இருக்க மாதிரி இருந்தது, ஒரு பயம் ஒன்று இருந்தது. அண்ட் ஐஸ்வர்யா இஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்டா, ஜாலியாக அவங்களை இப்போ கலாய்க்க கூட செய்கிறேன். எனக்கு ரொம்ப லைக் கொஞ்சம் லைக் உரிமை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், அதான் எல்லாருமே நிறைய பேசிட்டீங்க, அதனால தேங்க்யூ இஸ் த வேர்ட். பட் த பிக்கஸ்ட் வேர்ட் என்ன சொல்கிறது, ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தில் சொல்லலாம்னா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் எனக்கு அந்த ட்ரஸ்ட்டை மேலே வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ மீன் இட் ஃப்ரம் ஹார்ட்.